சோ மாலை வணக்கம். என்னோட பேர் வந்து டாக்டர் அபிராமி. நான் யோகா மற்றும் இயற்கை நல மருத்துவர். So, இப்போ என்னுடைய ரோல் இன்னைக்கு என்ன அப்படின்னா, இப்போ சார் நம்ம செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நிறைய பேர் அவங்களுடைய பர்பஸ்க்காகவும் அவங்க வீட்டுல நிறைய வயதானவர்களும் இருக்காங்க. So, அவங்கள எப்படி நம்ம ஆரோக்கியமா பாத்துக்கிறது? ஏன்னா இப்போ இப்போ ரீசன்ட் சர்வே என்ன சொல்றாங்கன்னா, 2030க்குள்ள 6 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் கண்டிப்பா சீனியர் சிட்டிசன், அதாவது முதியோரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய சயின்ஸ் நிறைய டெவலப்மெண்ட், நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டதுனால லாங்கிவிட்டி, அதாவது வாழ்ற தன்மை வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா அந்த குவாலிட்டி ஆஃப் லிவிங் அப்படின்னும் போது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெட் ரிடன் ஆயிடுவாங்க, இல்ல ஒரு டிசேபிலிட்டி வந்துரும். கை கால் வந்து வலினால அவங்களால அன்றாட வாழ்க்கையில, அதாவது பெட்ல இருந்து எழுந்துச்சு பாத்ரூம் போறதே ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பேசிக்ஸா 3 விஷயம் தான் இயற்கை மருத்துவத்துல முதியோர்களுக்கு வந்து நாங்க கான்சென்ட்ரேட் பண்றது. இந்த 3 விஷயம் அவங்களுக்கு கரெக்டா கிடைச்சிடுச்சு, பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்தி ஏஜிங், ஆரோக்கியமான ஒரு முதுமையா இருக்கும். அது வந்து ஒரு பூங்காற்று மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜன் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. அதில் முதல் விஷயம் வந்து அவங்களுடைய தூக்கம். அதாவது தூக்கம் அப்படின்னும் போது நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, தூக்கம் வரலன்னா போய் தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அந்த தூக்க மாத்திரை கூட வயதானவர்களுக்கு வேலை செய்யாது. தூக்க மாத்திரை போட்டு கூட நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குறேன், அதுக்கப்புறமா நானா கடிகாரமா இல்ல நானா என்னுடைய ஃபேனான்ற மாதிரிதான் இருக்கு, எப்ப பொழுது விடியும்ன்றது மாதிரி இருக்கு. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ரொம்ப நேரம் தூங்கிடுறேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இதுல இயற்கை மருத்துவத்துல முதல் விஷயம் என்ன சொல்லுவோம்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லீப் ஹைஜீன் ஒன்னு மெயின்டைன் பண்ணும். இப்ப எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள்லயோ இல்ல கீழே வந்து ஒரு தட்டை வச்சு பக்கத்துல வந்து சாப்பாடு குழம்பு காயெல்லாம் வைக்கிற மாதிரி, முதியோர்கள் படுத்துட்டு இருக்க மெத்த இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப 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 முக்கியமா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கிளீனா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ரொம்ப நேரம் நீங்க தட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய, அதாவது வெளியில இருக்க பொல்யூஷனை விட ஹவுஸ் பொல்யூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. வீட்டுக்குள்ள இன்டர்னல் பொல்யூஷன் ஒரு பொல்யூஷன் இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நம்மளுடைய பெட்ல, சோஃபால, நம்மளுடைய ஸ்கிரீன் கர்டைன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரியான ஒரு டஸ்டோ இல்ல வந்து மண் படிமமோ இருந்துகிட்டே. அதனால பீரியாடிக்கலா பெரியவங்க படுத்திருக்காங்க அப்படின்னா அந்த மெத்தையோடைய பெட் கவரை வந்து நம்ம அடிக்கடி எவ்வளவு ஆஃபன் நீங்க சேஞ்ச் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. ஒண்ணு. ரெண்டாவது அவங்களுடைய பீலோ கவர் அண்ட் மெத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் இருக்கணும், ஸ்பைனை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அப்படியே அந்த மெத்தை வந்து அப்படியே பள்ளமா இருக்கக்கூடாது. சோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளா இல்லாத ஒரு மெத்தையில படுக்க வச்சிருந்தோம் அப்படின்னா அதுவும் ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ரொம்ப பெட் ரிடனா இருக்காங்க, எழுப்பவே முடியலன்றவங்க ஏர் பெட் எல்லாம் போட்டிருப்பாங்க, இல்ல வாட்டர் பெட் போட்டிருப்பாங்க. அவங்கள வந்து கூட இருக்க அட்டெண்டர்ஸோ இல்ல வந்து ஹெல்பர்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த பெட் ஸ்ப்ரெட்டை மட்டும் மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து இப்ப இது நிறைய பேர் யோகால இருக்கீங்க, நிறைய பேர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜிஸ பத்தி பேசுவோம். அதாவது எப்பவுமே நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதெல்லாம் நம்ம கவலைப்பட மாட்டோம், போய் படுக்கும் போதுதான் நம்மளுடைய மொத்த எல்லா கவலையும் அப்படியே சினாப்சிஸ் போட்டு நம்ம மண்டைக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதாவது அது எப்பயோ நடந்திருக்கும், அந்த விஷயம் இந்த விஷயம் ஊருப்பட்ட, அதாவது ஹாப்பியா யாருமே போய் தூங்க மாட்டாங்க. சில பேர் தூங்குனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெரும்பாலும் ஒரு 70 to 80% என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு ஏன் இப்படி இருக்கு, நம்ம பையன் ஏன் போன் பண்ணல, நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய தாட் ப்ராசஸ் இருக்கும். சில பேர் அழ ஆரம்பிப்பாங்க. நம்மளுடைய எமோஷனல் பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே அந்த பில்லோலயும் பெட்லயும் தான் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு இந்த ஒரு நெகட்டிவிட்டியை புஷ் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பீரியாடிக்கலா உங்களுடைய பெட் ரேப், அதாவது பெட் மேல போட்டிருக்க அந்த பெட்ஷீட்டையும் பில்லோ கவர்ஸையும் நம்ம மாத்தும் போது நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும். இன்னொன்னு ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வீட்டை தவிர ஏதாவது ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்க பெட்டை பார்க்கும் போதே நமக்கு ஆசையா இருக்கும். ஏன்னா கிளீனா நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நான் நிறைய ஹவுஸ் விசிட்ஸ் போயிருக்கேன், வீட்டுல போய் பெரியவங்களை பார்த்து நிறைய இயற்கை வைத்தியம் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா பெட் சைட்லயே வச்சிருப்பாங்க கண்ணாடி பெட்டி, போனு, சார்ஜர், தைலம், விபூதி டப்பா. இந்த சைட் பாத்தீங்கன்னா, அதாவது பெட்ல பாதி இடம் திங்ஸே இருக்கும், கொஞ்சோடி இடம் தான் இருக்கும் படுத்துக்கிறதுக்கு. நாங்க கேட்போம் இதெல்லாம் நீங்க ஒரு ட்ரே போட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல படுக்கும் போது எனக்கு பக்கத்துல எல்லாம் இருக்கும், டிவி ரிமோட், டார்ச், வாட்ச் அப்படியே லைனா பெட்ல அடிச்சு வச்சிருப்பாங்க. சோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளீன் பண்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கும். அந்த மாதிரி பெட்ல பெரும்பாலும் எந்த விதமான திங்ஸையும் வச்சுக்காம நீங்க வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி படுக்கிறதுக்கு, இல்லைன்னா அந்த திங்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல மட்டும்தான் தூங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பெரியவங்க யாராச்சும்
ஏதாச்சும் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் மாத்தி கொடுங்க. அதே மாதிரி சைட்ல பெட்டோட சைட்ல ரெயிலிங்ஸ் போடணும். அவங்க புடிச்சு திரும்பறதுக்கு முடியல, ரொம்ப வயசாயிடுச்சு, திரும்பறதுக்கு இப்படியே படுத்தாம இப்படியே படுத்துட்டே இருப்பாங்க, திரும்பறதுக்கு யாராச்சும் ஆள் வேணும். ஆள் வரதுக்கு பதிலா அவங்க படுக்கிற அந்த ஓரங்கள்ல ரெயிலிங்ஸ் சொல்லுவாங்க, புடி மாதிரி இருக்கும், அதை அவங்க புடிச்சிட்டு வலது பக்கம் இடது பக்கம் அவங்க திரும்பிக்க முடியும். அதே மாதிரி அதை புடிச்சு அவங்களால எழுந்துச்சு உட்காரத்துக்கும் முடியும். மூணாவது, விழாம தடுக்கிறதுக்குமே அது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸும் கொடுக்கும், நம்ம விழ மாட்டோம் அப்படின்னு. இது வந்து மெத்தைக்கான விஷயம். ரெண்டாவது, தூக்கத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப நாங்க 9 மணிக்கு போய் படுக்க போறேன் அப்படின்னா தினமும் 9:30 மணிக்கு போய் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 9:30ல இருந்து 9:45 போய் படுக்க முடியுதான்னு பாக்கணும். தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours, 1.5 மணி நேரமோ இல்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய இரவு உணவை முடிச்சிருக்கணும். அப்பதான் இரவு உணவு ஒரு 1.5 மணி முன்னாடி முடிச்சாங்கன்னா படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நிறைய பெரியவங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டுட்டு உடனே ஒரு கிண்ணத்துல மாத்திரை வச்சிருப்பாங்க அவங்க வீட்டுல இருக்கவங்க யாராச்சும், அந்த மாத்திரை எல்லாத்தையும் மொத்தமா போட்டுட்டு பேசாம போய் படுத்துட்டு. அப்போ நம்மளுடைய உணவு குழாய்க்கு சாப்பாடு ஜீரணம் பண்றதா இல்ல இந்த மருந்து ஜீரணம் பண்றதானே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அண்ட் வயிறு ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லாம என்ன பண்ணிடுவாங்க, ஒன்னும் எதிர் போய் பேசாம ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு நான் போய் படுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுவாங்க. சோ அது முழுக்க முழுக்க அப்படி பண்ணக்கூடாது. சாப்பிட்ட உடனே மாத்திரையை இம்மீடியட்டா சாப்பிடாதீங்க. சாப்பிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 20ல இருந்து ஒரு 30 நிமிஷமாச்சும் டைம் கொடுக்கணும். ஏன்னா கண்டிப்பா நைட்ல ஒண்ணும் நம்ம ஹெவியா சாப்பிட போறது இல்ல, சாதாரண ஒரு டிஃபன் மாதிரி தான் எடுத்துக்க போறீங்க. இட்லியோ தோசையோ இடியாப்பம் அந்த மாதிரி லைட் ஃபுட் தான் எடுக்க போறோம். அதுல இருந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு முடிஞ்சா 2 மாத்திரை, இப்போ வந்து உணவு மாதிரி மாத்திரையை சாப்பிடுறாங்க, அவ்வளவு குடுக்குறாங்க. ஏன்னா நமக்கு அவ்வளவு உபாதைகளும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு பிபிக்கு இருக்கும், ஒரு சுகருக்கு மாத்திரை இருக்கும், அப்புறம் ஒரு தூக்கத்துக்கு இருக்கும், ஒரு மல்டி விட்டமின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ரெண்டா போட்டுக்கிறது பெட்டர். மொத்தமா ஒரு 4, 5, 6 மாத்திரையை ஒன்னா வச்சு போட்டுக்காதீங்க. எனி டைம் அது சோக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா போய் ஒட்டிருச்சு அப்படின்னா உங்களுக்கு உணவு குழாய்க்கு பதிலாக நம்மளுடைய நுரையீரல் குழாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம். இல்ல மேடம் நான் டெய்லி நல்லா தான் போட்டு அண்ட் அந்த மாத்திரை இன்னும் நல்லா உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 2 மாத்திரையா பிரிச்சு சாப்பிடுறது மச் பெட்டர். அண்ட் பீரியாடிக்கலா இந்த மாத்திரை இவ்வளவு வருஷமா சாப்பிடுறோம், அதை நம்ம பீரியாடிக்கலா டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கணும். டாக்டர் எப்பயோ சொல்லியிருப்பாரு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்திருப்பாங்க, நம்மளும் 5 வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தவறு பண்ணவே கூடாது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாத்திரையை நான் கண்டினியூ பண்ணலாமா, இதை நான் ஸ்டாப் பண்ணலாமா, இதை கண்டினியூ பண்ணலாமான்றதை நீங்க கட்டாயம் நீங்க கேட்கணும். அவங்க மூஞ்சி சொல்லிச்சாலும் பரவாயில்ல, கட்டாயம் கேட்கணும். கேட்டுட்டுதான் அந்த மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடணும். ஏன்னா குறிப்பிட்ட ஒரு மாத்திரையை ரொம்ப வருஷம் சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்பு அதை அக்செப்ட் பண்ணாது, ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப அவங்க டோசேஜஸ் மாத்தி கொடுக்கும் போது நமக்கு அது எஃபெக்டிவா இருக்கும். சோ இது வந்து தூக்கத்துக்கு வந்து பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். சோ இன்டர்னலா என்ன பண்ணா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா இயற்கை மருத்துவத்துல சுடு தண்ணியில ஒரு ஸ்பூன் நெய் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே வயசானவங்க வந்து பயம். நெய் சாப்பிட்டா எனக்கு கொலஸ்ட்ரால் ஏறிடும், ஆல்ரெடி நான் கொலஸ்ட்ரால் மாத்திரையில இருக்கேன், நெய்லாம் நாங்க சாப்பிடுறதே கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கிளாரிட்டி தரும். நெய் வந்து ஒரு குட் ஃபேட், அதாவது நல்ல கொழுப்பு சத்து உள்ள ஒரு விஷயம். அதை நீங்க சுடு தண்ணியில மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது நெய்ல இருக்கக்கூடிய அந்த பிளட் பிரெயின் பேரியர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஈஸியா நம்ம மூளைக்கு வந்து நிறைய குட் ஃபேட் தான் தேவைப்படும். புரோட்டீனை விட மூளை நல்லா வேலை செய்யணும், மூளை நம்மள காம் டவுனா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குட் ஃபேட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நைட்டு சும்மா ஒரு 1/4 டம்ளர் நல்லா குடிக்கிற சூடுல இருக்க தண்ணியில ஒரு ஸ்பூன் நெய்யை நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலயே அது டிசால்வ் ஆயிடும். அதை வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி சிப் பை சிப் தண்ணி எப்பவுமே கடகடகடான்னு குடிக்காம நம்ம உமிழ்நீரோட, அதாவது நம்மளோட எச்சிலோட அதை நீங்க எவ்வளவு தண்ணியே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. தண்ணி சாப்பிடுறீங்களான்னு தான் கேட்பாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா நம்ம இப்ப மாத்திட்டோம், ஆக்சுவலி தண்ணி சாப்பிடுறீங்களா, தண்ணியே நம்ம சாப்பிடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பொறுமையா தண்ணிய உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி நீங்க குடிக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த ஸ்கின் ட்ரைனஸ் இருக்காது, அதே மாதிரி இச்சிங் தொந்தரவுகள் இருக்காது, மூட்டெல்லாம் ஸ்டிஃப் ஆகாது. சோ பாடி வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டடா இருக்கிறதுனால நமக்கு எப்பவுமே மைண்டும் சரி நம்மளோட பிசிக்கல் பாடியும் சரி ஆக்டிவாவே. இதை வந்து நீங்க நைட்டு ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் தூக்கம் வரல அப்படின்றோம், இல்ல எனக்கு தூக்கத்துக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா எனக்கு சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி நெஞ்சு கரிச்சலா இருக்கும், நெஞ்செரிச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஜீரகம் தனியா போட்டு தண்ணியா குடிக்கலாம். ஒரு நாள் ஜீரகம் மட்டும் ஒண்ணும் வேணாம், நல்ல சுடு தண்ணி, அதுல ஒரு ஸ்பூனோ இல்ல அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. குடிக்கிற சூடுக்கு வரும்போது நீங்க அந்த ஜீரா வாட்டரை பொறுமையா சிப் பை சிப் பொறுமையா, நம்ம எப்படி டீ காஃபி குடிக்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய தண்ணீரையும் நம்ம குடிக்கிறோம். ரொம்ப நெஞ்சு கரிச்சலா இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஜீரா வாட்டரும் குடிக்கலாம், சோம்பு தண்ணியும் குடிக்கலாம். அது நீங்க நைட்டு ஆஃப்டர் மீல்ஸ், ஆஃப்டர் உங்க மெடிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு படுக்க போறதுக்கு ஜஸ்ட் நான் போய் அப்படியே படுக்க போறேன் அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து அந்த நெஞ்சு எரிச்சல், அப்புறம் அந்த கேர்டுன்னு சொல்லுவோம், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்ன ஆகும்னா, இந்த உணவு குழாய் கீழே வந்து நமக்கு வயிற்றுக்கிட்ட ஒரு லாக் ஆயிருக்கணும். அது லாக் பண்ணாம என்ன பண்ணும், அந்த ஆசிட்ஸ் எல்லாத்தையும் மேல கொண்டு வந்துட்டு போகும். சோ நைட்டு இரும்பிக்கிட்டே இருப்பாங்க, இல்ல த்ரோட்டை வந்து அப்படி கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த ஆசிட் போய் இதை வந்து நம்மளுடைய தொண்டையை வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இதுக்கு ஜீரகம் தண்ணி அப்படி இல்லைன்னா சோம்பு வாட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நைட்டு ரொம்ப காரமான சட்னியோ இல்ல தேங்காய் சட்னியோ நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். சட்னியா அவாய்ட் பண்ணிட்டு நைட்டுக்கு வந்து புதினா துவையல் மாதிரி, இல்ல வந்து இந்த வெங்காயம் தக்காளி சட்னி மாதிரி, இல்ல வந்து எள்ளு பொடி, இல்லைன்னா தேங்காய் பால் வித் ஆப்பம், இல்ல தேங்காய் பால் வித் இடியாப்பம், இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெஞ்சு ரொம்ப கரிக்காது. இல்ல மத்தியானம் பண்ணது, காலையில பண்ணது, இல்ல நேத்து வச்சதை ஹீட் பண்ணி எல்லாம் சாப்பிடுறீங்கன்னா கட்டாயம் நெஞ்சு எரிச்சல் இருக்கதான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் டின்னர் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறீங்க நல்லது. இல்ல எனக்கு இதெல்லாம் எதுவுமே செட் ஆகல அப்படின்னா நிறைய பழங்கள் சாப்பிடலாம், இல்ல சூப் மாதிரி நீங்க நைட் எடுத்துக்கலாம். அந்த மஞ்சள் பூசணிக்கால சூப் பண்ணி குடிக்கலாம், இல்ல மஷ்ரூம்ல குடிக்கலாம், கேரட்ல பண்ணி குடிக்கலாம், இல்ல எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நிறைய சூப்னா நீங்க இந்த கடையில குடுக்குற மாதிரி இவ்வளவு எல்லாம் குடிக்கணும்னு இல்ல. வயிறு ஃபுல் ஆகுற வரைக்கும் நல்ல பெரிய பவுல்ல கூட நம்ம சூப்பும் பழங்களும் கூட நீங்க நைட்டு சாப்பிட்டுட்டு டின்னரா வச்சு கூட நீங்க படுத்துக்கலாம். அந்த நெஞ்சு எரிச்சல்ன்றது வந்து இருக்காது. மூணாவது ரொம்ப கஷ்டப்படுறது என்னன்னா, இந்த மாதிரி எந்த தொந்தரவு இல்ல, காலையில எழுந்துச்சிக்கும் போது எனக்கு மோஷன் சரியா போக மாட்டேங்குது, மலச்சிக்கலா இருக்கு அப்படின்றவங்க நைட்டு வந்து நல்லா ஒரு பவுல் ஃபுல்லா பப்பாளி பழமும் கொய்யா பழமும், கொய்யா சொன்ன உடனே மைண்ட்ல வர்றது என்ன இருக்கும், பல்லுல போய் மாட்டிக்கும், அந்த கொய்யாவோட விதைகள் எல்லாம் மாட்டிக்கும், எனக்கு கொய்யா பழம் செட் ஆகாது, இல்ல கொய்யா சாப்பிட்டா உடனே எனக்கு சளி பிடிச்சிருது. கொய்யா பழத்தை சொன்னா நிறைய லிஸ்ட் வரும். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணனா உடனே இல்லம்மா எனக்கு பல்லுல போய் அந்த விதை மாட்டிக்குதுமா, சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி சீதளம் ஆகுது, ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படி. அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது கொய்யா பழம். ஆக்சுவலி சீதளம் சளி ஆகுதுன்னா உள்ள இருக்கக்கூடிய சளியை அது வெளியில எடுக்கிறதுன்னு தான் அர்த்தம். அதனால நீங்க கொய்யா பழத்தை பத்தி வரியே பண்ண வேண்டாம். அது மாதிரி ஒரு பெஸ்ட் மலச்சிக்கலை ரிமூவ் பண்ற ஒரு பழம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. பப்பாளி பழமும் கொய்யா பழமும் நைட் பெட் டைம்ல, இதெல்லாம் நீங்க இரவு உணவு முடிச்சிட்டு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு கூட நீங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு நடுராத்திரி கொஞ்சம் லைட்டா வயிறு பசிக்கும் அப்படி தோணும் போது கூட நீங்க வந்து தாராளமா சாப்பிடலாம். கட்டாயம் இன்னொரு டவுட் இருக்கும், எனக்கு சுகர் இருக்கு, நான் இன்சுலின் எடுத்துக்கிறேன், நான் வந்து ஏன்னா இப்போ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க சுகர் பேஷண்ட்ஸ் இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்ட்டு. சுகர் பேஷண்ட்ஸ் தான் கண்டிப்பா பழமா சாப்பிடணும். எல்லாருமே சுகர் பேஷண்ட் மட்டும் கிடையாது, உங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் ஜூஸா எடுத்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை அளவு ஸ்பைக் உடனே ஆயிடும். அதனால பழமா சாப்பிட்டீங்க அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு சுகரை வந்து டிஸ்டர்பே பண்ணாது. பழத்தை பழமா மட்டும் சாப்பிட்டீங்கன்னா சுகர் ஏறவே ஏறாது, நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். சரி நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப மாம்பழம் முடிய போற சீசன்ல நான் நைட்டு நல்லா 2 மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா சுகர் ஏறும். இந்த முக்களி மட்டும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சாப்பிடலாம் நீங்க மத்தியானம் போல இந்த ஒரு மாம்பழ துண்டு சாப்பிடலாம், இல்ல 2 பலா சொலை சாப்பிடலாம். அதே மாதிரி ஒரு சின்ன மலை வாழைப்பழம், இதெல்லாம் வந்து சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம். ஆனா இரவு வேண்டாம், மதியம் சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மற்றபடி எனக்கு சுகர் இல்ல அப்படின்றவங்க தாராளமா சாப்பிடலாம். பட் இந்த ரொம்ப ஸ்வீட்டா இருக்கக்கூடிய இந்த மா பலா வாழையில வந்து ஹை கேலோரி, அதாவது நமக்கு வெயிட் போடுறதுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கிறதுக்கு தான் இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடும் போது பாத்தீங்கன்னா வாழைப்பழம் கொடுப்பாங்க, டக்குன்னு எனர்ஜியை வந்து நமக்கு பூஸ்ட் பண்றதுக்கு. விரதம் இருந்தாலும் வாழைப்பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா உடனே பசி வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடும், ஏன்னா அதுல வந்து ஹை கேலோரி. அதை மட்டும் நீங்க நைட் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பப்பாளி பழம், கொய்யா பழம், ஆப்பிள் சாப்பிடலாம், மாதுளை பழம் சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும் போது நமக்கு அதுல இருக்கக்கூடிய நார் சத்தும் நம்மளுடைய மலச்சிக்கலுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சரி இது எல்லாமே நான் பண்றேன் ஆனாலும் எனக்கு தூக்கம் வரல, ஏன்னா பண்ணிருக்கீங்க இது எல்லாமே. ஏன்னா இப்போ வந்து டாக்டர் BS நட்ராஜன், டாக்டர் அபிராமி தாண்டி ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் டாக்டர் கூகுள், டாக்டர் யூடியூப், டாக்டர் வாட்ஸ்அப். நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஆனா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துருச்சு, இல்ல யாரோ ஒருத்தன் வந்து கூகுள்ல வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், இல்ல யூடியூப்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்ட மூடிட்டு அதை ஃபாலோ பண்றீங்க. அதை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோமோ நல்லது. ஏன்னா டெய்லி ஓபிடில பாக்குறோமா, என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்ப எப்படி தனித்தனியா குடிக்க சொல்றேன், ஜீரா வாட்டர் தனியா குடிங்க, சோம்பு வாட்டர் தனியா குடிங்க. என்ன பண்றாங்கன்னா கஷாயம்னு ஒண்ணு
அலசுறாங்க. அதுவும் இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறமா அஞ்சரை பெட்டியில இருக்க மொத்தமும் அந்த தண்ணியில இருக்கு. மிளகு, சீரகம், கருஞ்சீரகம், அது இது தனியா, கொய்யா இலை, பப்பாளி இலை எல்லாத்தையும் போட்டு அந்த வயிறு அந்த ஸ்டமக் பாவம். ஏன்னா வயசாயிடுச்சு அப்படின்னும் போது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்துடைய அளவும் நமக்கு கம்மியா இருக்கும். அப்ப போயிட்டு நீங்க இந்த மாதிரி ஹெவி கஷாயம்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அல்சர் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா வேற மாதிரியான ஒரு உபாதைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புக்கு நம்ம உடம்பு எப்படி தெரியுமா? இப்ப என் உடம்பு உங்களுடைய உடம்பு ஒண்ணு கிடையாது. இப்ப எப்படி நம்ம கை ரேகை வந்து டிஃபரெண்டா இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்பும் வந்து யூனிக். இப்ப இவங்களுக்கு அது செட் ஆகுதுன்றதுக்காக உங்களுக்கு அது செட் ஆகணுன்றது கிடையாது. அவங்க அதெல்லாம் குடிக்கிறாங்கன்றதுக்காக நீங்களும் அதெல்லாம் குடிக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. எப்பவுமே ஒரு மருத்துவருடைய மருத்துவம்னு கிடையாது, இந்த ஃபீல்டுல யார் எக்ஸ்பர்ட்டோ யார் ஸ்பெஷாலிஸ்டோ அவங்க கிட்ட ஒரு தடவை, தப்பே கிடையாது. நம்ம எவ்வளோ விஷயத்துக்காக நிறைய விஷயங்கள் செலவு பண்றோம், நம்ம ஹெல்த்துக்காக நம்ம செலவு பண்றதுல தப்பு கிடையாது. அவங்க கிட்ட எனக்கு இதெல்லாம் தொந்தரவுகள் இருக்கு, இல்ல எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு பண்றது உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப என்ன நினைப்பாங்கன்னா, இதெல்லாம் என்ன சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகுது, எல்லாம் நல்ல பொருள் தானே, ஆர்கானிக்கா தானே நான் சாப்பிடுறேன். ஆக்சுவலி ஒரு சேயிங் இருக்குல்ல, அளவுக்கு மீறினா அமிர்தம் கூட நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் நல்லது நல்லது நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் கிடைக்கலன்னும் போது மறுபடியும் ஃபெட்டப் ஆகும். நான் எல்லாம் கிளீனா இருக்கேன், எனக்கு ஆனா சுகர் குறைய மாட்டேங்குது, ஆனா எனக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது, என்னுடைய ரிப்போர்ட்ஸ் பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஹையாவே காமிக்குது போது ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க, இந்த பசலைக்கீரை வந்து நிறைய பேர் இப்போ நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துப்பாங்க. இப்போ அதே மாதிரி இந்த அதுல வந்து இந்த கோங்கரா சட்னி எல்லாம் கூட பண்ணுவாங்க. அது வந்து இப்ப மூட்டு வலி அதிகமா இருக்கு அப்படின்னா அதை நாங்க சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பசலைக்கீரையில இருக்கக்கூடிய ஆக்சலேட்னு ஒரு கண்டென்ட் போய் மூட்டை எல்லாத்தையும் போய் இன்னும் வலி ஜாஸ்தி பண்ணும், இன்னும் வீக்கத்தை அதிகப்படுத்தும். சில குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ்க்கு சில குறிப்பிட்ட உணவு முறைகள் நம்ம சாப்பிடவே கூடாது. சோ அதனாலதான் சொல்றோம், கேட்டுட்டு உங்க உடம்புக்கு இதெல்லாம் கரெக்டா, நான் இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எதையும் எதோட மிக்ஸே பண்ணாதீங்க. ஆசச் ஜீரகம்னா ஜீரகம் மட்டும் போட்டு தண்ணி குடிங்க. மிளகு சீரகம் வந்து நம்மளுடைய டயட்ல வந்து ரசத்துல நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். சோம்புனா சோம்பு தண்ணி மட்டும் தனியா குடிங்க. எதையும் மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது வயது ஆக ஆக. ஏன்னா அது நமக்கு நிறைய உபாதைகளை கொடுக்கும். சோ கமிங் டு த ஸ்லீப், லாஸ்ட் இயற்கை மருத்துவத்துல இருக்க ஒரு ட்ரீட்மெண்ட் என்னன்னா, இந்த பாதத்துல வந்து ஹாட் ஃபுட் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அரை பக்கெட் நல்லா உங்க தோல் தாங்குற அளவுக்கு, கால் வெப்பம் தாங்குற அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துட்டு எப்சம் சால்ட்னு ஒண்ணு கிடைக்கும், EPSOM, எப்சம் சால்ட், மெக்னீசியம் சல்பேட்னு ஒரு சால்ட் கிடைக்கும். எல்லா பார்மசிலுமே கிடைக்கும். 5 ரூபாய் 10 ரூபாய் தான் ஒரு 20 கிராம் பாக்கெட். டெய்லி ஒரு 20 கிராம் அந்த அரை பக்கெட் சுடு தண்ணியில போட்டுட்டு உங்க காலை நல்லா ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாது. இப்ப வரப்போறது எல்லாமே மழை காலம், உங்களுக்கு இன்னும் அந்த சில்னஸ்ல உங்களுக்கு தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகும், யூரினேஷன் அதிகமாகிறதுனால இந்த காலை நல்லா அந்த சுடு தண்ணியில டிப் பண்ணி வைக்கும் போது நமக்கு சீரா பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுனால மைண்ட் காம் டவுன் ஆகி நல்ல தூக்கம் வரும். சோ தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பசிச்சா சாப்பிட்டுருவோம், தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சிருவோம், ஆனா தூக்கம் வருதுன்னா மட்டும் ஒத்த கண்ணுல கூட ரீல்ஸ் பார்ப்போம், சீரியல் பார்ப்போம், சாட் பண்ணுவோம், கதை பேசுவோம், எல்லாம் பேசுவோம். ஆனா பாடி போய் தூங்கு தூங்கு தூங்குன்னு சொன்னா கேட்கவே மாட்டோம். ஏன்னா நம்மளால அதை ஸ்கிப் பண்ணிட முடியும். பசிலாம் ஒரு பாயிண்ட் மேல ஸ்கிப் பண்ண முடியாது, தாகத்தையும் நம்மளால ஸ்கிப் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் தூங்கணும்னு உங்க பாடி சொல்லிருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு போய் தூங்கிடுங்க. அது வந்து பகல்ல தூங்கினாலும் சரி, நைட்டு தூங்கினாலும் சரி. பகல்ல தூங்கினா நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டு தூங்கினா பகல்ல டிஸ்டர்ப் ஆகுதுன்ற கான்செப்டே வேணாம். குழந்தைங்க மாதிரிதான், எப்போ உங்களுக்கு தூங்கணும்னு தோணுதோ தூங்கிட்டு இருக்க இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் பாடி தூங்கணும்னு சொல்லுதோ தூங்கிடுங்க. ஒரு நைட்டு தூங்கல அப்படின்னா நம்ம பாடி வந்து 3 நாள் எடுத்துக்குமா உள்ள வந்து அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு. அப்ப அவ்வளவு ஸ்லீப் பேக்கேஜஸ் நம்ம வச்சிருந்தோம்னா இப்ப கனெக்ட் பண்ணி பார்த்தாலே எவ்வளவு நாள் தூங்கணும்ன்றதுக்கே நீங்க வந்து ஒரு கணக்கு எடுக்கணும். ஐயோ நான் இத்தனை நைட்டு தூங்கலையே, ஒரு 3 வருஷமா நைட்டு சரியா தூங்கலைன்னா நீங்க 6 வருஷம் ஆகும் அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு. அட்லீஸ்ட் இன்னில இருந்து இந்த போனு, இந்த பாட்டு கேட்கிற, அலாரம் வைக்கிற, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பெரியவங்களுக்கு நாங்க பாக்குறோம். இங்க நிறைய பேர் இருக்கீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க யாரும் அலாரம் வச்சு பிரம்ம முகூர்த்தம் டைம்ல எழுந்துச்சு மெடிடேஷன் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம மீறிங் எதுவுமே கிடையாது. அதாவது எப்படின்னா நமக்குள்ளவே ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு, நமக்குள்ளவே ஒரு அலாம் இருக்கு. உங்க பாடி எப்ப சொல்லுதோ, எப்ப உங்களுக்கு பிரைட்டா கண்ணம் முழிக்குதோ அப்ப நீங்க எழுந்துச்சுக்கோங்க. நீங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஸ்டிமுலஸ கொடுத்து பயம் உங்க பாடியை காலையில எழுந்திக்கும் போதே ஒரு ஆங்ஸைட்டியோட எழுந்திச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறது நல்லது.
எப்ப வேணாலும் தியானம் பண்ணலாம், எப்ப வேணாலும் மூச்சு பயிற்சி பண்ணலாம். இப்போ இந்த நிறைய பேர் என்னோட இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்க. நாங்க டே டு டே லைஃப் நிறைய வயசானவங்களை பாக்குறோம். போர்சிபிலி 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க, போர்சிபிலி 5 மணிக்கு எழுந்திரிச்சுக்கிறாங்க. கேட்டா பூஜை பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்களா எழுந்திரிச்சுக்கிறீங்களா, இல்ல அலாம் வச்சு எழுந்திரிக்கிறீங்களா கேட்டீங்கன்னா 70 to 80% அலாம் வச்சுதான் எழுந்திரிச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. என்னுடைய பர்சனல் ஃபீலிங் வந்து நான் ஷேர் பண்றேன். பட் அதை நீங்க தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய உடம்போட நல்லதுக்காக தான் நாங்க சொல்றோம். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டீப்பா தூங்குறீங்களோ உங்களுடைய செல்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஹீல் ஆகும், பாடியும் டீடாக்ஸ் ஆகும். நம்மளுடைய லிவர்ல டீடாக்ஸ் பண்ற டைமே 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தான். அப்புறம் 3ல இருந்து 5 மணி வரைக்கும் நம்மளுடைய லங்ஸ் வந்து நம்மள சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் 5ல இருந்து 7 மணி வரைக்கும் நம்மளுடைய பெருங்குடல். அதனால காலையில ஒரு 6:30 மணிக்கெல்லாம் நமக்கு டாய்லெட் வர்றதுக்கான ஒரு ஹேபிட். இந்த மாதிரி நம்ம டைமோட நம்ம பாடியை கொண்டு போனீங்க அப்படின்னா இன்னும் நம்ம வந்து குவாலிட்டியா நம்மளுடைய முதுமையை வந்து நம்மளால கொண்டு போக முடியும். அவ்வளவு கட்டாயப்படுத்தி எழுந்துச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நீங்க அந்த டைமிங்க்கு நீங்க எழுந்துச்சு பூஜை பண்றதோ தியானம் பண்றதோ நீங்க வச்சுக்கோங்க. மற்றபடி உங்க பாடி தூங்கணும்னு சொல்லிச்சுன்னா தயவு செஞ்சு தூங்கிடுங்க. ஓகே, சோ இது வந்து தூக்கத்தை பத்தி. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உடல் பயிற்சி. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய சர்ஜரி ஆயிருக்கு, நான் பிளேட் வச்சிருக்கேன், ஸ்க்ரூ வச்சிருக்கேன், இல்ல கீழே உட்காந்தே வருஷ கணக்கு ஆகுது. கவலையே கிடையாது. கைய கால அசைச்சா மட்டும்தான் என்டார்பின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இந்த என்டார்பின் அப்படின்றது வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன், நம்ம உடம்ப சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அதனாலதான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டெய்லி வாக்கிங் போறவங்களுக்கு 1 நாள் வாக் பண்ணலன்னா ஒரு மாதிரி டேவே போர் அடிக்குது, நான் எதையோ பறி கொடுத்துட்டுன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அது இப்ப இந்த மழை டைம்ல எல்லாம் வயசானவங்களால வாக் பண்ண முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கிச்சன் டு ஹால் வரைக்கும் நடங்க, உங்க பால்கனி இருந்தா நடங்க, மொட்டை மாடியில மழை நின்று போச்சுன்னா நடங்க. சோ அந்த வாக்கிங் உடைய பேட்டர்னை நீங்க ஸ்டாப்பே பண்ண வேண்டாம், வாக்கும் பண்ணுங்க. இப்ப நிறைய இப்போ எனக்கு அடுத்து பார்த்தோம், நாங்க நிறைய முத்ராஸ் ஆசனாஸ் பத்தி எல்லாமும் சொல்லி தராங்க. அது வந்து எவ்வளவு அதாவது வாக்கிங்க்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா உடற்பயிற்சிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்ப பெரியவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, வாக்கிங் மட்டும்தான் உடற்பயிற்சி. கிடையவே கிடையாது. வாக் பண்றதுனால உங்களுடைய கால்ல இருக்கக்கூடிய காஃப் மசில், அதுதான் நம்மளுடைய 2வது இதயம்னு சொல்லுவோம். அதை ஆக்டிவேட் பண்றீங்க, ஹார்ட் ஸ்ட்ரென்தன் பண்றீங்க, மசில் ஸ்ட்ரென்தன் பண்றீங்க, எல்லாம் ஓகே. பட் நீங்க வந்து யோகா பண்ணும் போதுதான் நம்மளுடைய நரம்பு மண்டலத்துல இருந்து எல்லாமே நமக்கு சரியாகும். சோ யோகால உங்களுக்கு ஆசனாஸ் இருக்கும், மூச்சு பயிற்சி இருக்கும். சோ இது எல்லாமே நீங்க ரெகுலரா வாக்கிங் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க யோகா பயிற்சிக்குமே கொடுக்கணும். ஒரே ஒரு நிமிஷம். சோ அதே மாதிரிதான் நீங்க உடற்பயிற்சிக்கு கொடுக்கணும். ஏன்னா டோஸ் அப்படின்ற ஒரு 4 ஹார்மோன்ஸ் தான் நம்ம உடம்ப வந்து ஹாப்பியா வச்சுக்கும். அதுல இந்த டோப்பமைன்றது இப்போ இந்த மாதிரி மோட்டிவேட்டிங்கா பேசுறாங்க, இல்ல நீங்க மத்தவங்களுக்கு வந்து மோட்டிவேட்டடா. சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா டீம்லயே மத்தவங்க எல்லாம் அமைதியா இருப்பாங்க. சில பேர் வரும்போதே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஹாப்பியா மத்தவங்க வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்க்கும் போதே நமக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். அது வந்து டார்க் சாக்லேட்னு ஒண்ணு கிடைக்கும். அதாவது அது வந்து திதிப்பாவே இருக்காது, ரொம்ப கசக்கும். ஆனா அது சாப்பிடும் போது டோபமைன் நம்ம பாடியில அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பூசணி விதை சாப்பிடும் போதும் இந்த டோபமைன் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. இந்த பூசணி விதை வந்து நான் கடைசியில வரேன், ஏன்னா அது பாத்ரூம் இஷ்யூஸ்க்குமே அதை ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு டோபமைன் அந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆகணும்னா நிறைய பேருக்கு இந்த சாப்பிட்டோடனே ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த டார்க் சாக்லேட்டை வாங்கி வச்சுக்கோங்க, பூசணி விதையை வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து பூசணி விதையை வறுத்ததுலாம் சால்டட் அப்படிலாம் கிடையாது, பச்சை பூசணி விதையை வாங்கி வச்சுக்கோங்க. மெல்ல முடியல அப்படின்னா அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க பொறுமையா சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா, இப்ப நீங்க போய் உங்க பேர பிள்ளைய கட்டி பிடிச்சீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இல்ல உங்க பையனோ உங்க பொண்ணோ உங்க தோல் பட்டையில கை வச்சாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இது வந்து தொடுதல் மூலியமா மட்டும்தான் நம்ம பாடியில இருந்து செக்ரேட் ஆகும். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இந்த ஆஃப்டர் கோவிட்க்கு முன்னாடியுமே இதே கான்செப்ட் தான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா போய் ஆசையா அணைச்சு கட்டி பிடிச்சு பேசுவாங்க. இப்ப அப்படி எல்லாம் இல்ல, நல்லா இருக்கீங்களா, நல்லா அப்படி கொஞ்சம் எட்டக்கவே இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் சில பேருக்கு தொட்டாலும் பிடிக்காது. இல்ல உங்க வீட்டுல ஏதாவது பெட் வச்சிருக்கீங்க, டாக்ஸ் வளர்க்குறீங்க, இல்ல பூனை வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்துமே உங்களுக்கு அந்த ஆக்சிடோசன் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஹேண்ட் ஷேக், இல்ல ஒரு சைட்ல இருந்து ஒரு ஹக் கொடுக்கறது, இல்ல வந்து சும்மா மத்தவங்க வந்து தோலை தட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த 2வது ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆகும். 3வது செரட்டோனின் அப்படின்றது. இந்த ஆக்சிடோசின், டோபமைன், என்டார்பின் எல்லாமே மூளையில இருந்து செக்ரேட் ஆகுது. செரட்டோனின் மட்டும்தான் வயிற்றுல இருந்து செக்ரேட் ஆகும். நிறைய பெரியவங்க என்ன தெரியுமா தப்பு பண்றாங்க, நாங்க 2 பேர் தான் இருக்கோம், இல்ல நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், என்ன கிடைக்குதோ அதை நான் சாப்பிட்டுட்டு நான் இருக்கேன், என்னமோ பெரிய இப்பவே வந்து எல்லாமே முற்றும் துறந்தவர்கள் மாதிரி எல்லாம் பேசணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டீங்கன்னா செரட்டோனின் செக்ரேட் ஆகும். இப்ப நான் உங்க கண்ணு முன்னாடி நல்லா உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் வைக்கிறேன், ரசகுல்லா, ஜாங்கிரி, ஜிலேபி எல்லாம் வைக்கிறேன், இல்ல உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஒரு
சாம்பார் சாதம் வித் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை, இல்ல ஒரு பிரியாணி என்ன பிடிக்குதோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவை உங்களுக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே எனக்கு இந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணுது அப்படின்றத நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலும் செரட்டோனின் வரும். அண்ட் நல்லா வாய் விட்டு சிரிக்கிறீங்க, நல்ல காமெடியா ஏதாவது ஒரு படம் பாக்குறீங்க, இல்ல காமெடியா ஏதாவது விஷயங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு வாயை விட்டு சிரிச்சு கண்ணுல இருந்து தண்ணி வர அளவுக்கு சிரிச்சீங்க அப்படின்னா அந்த செரட்டோனின்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ரீசன்ட் சர்வே என்ன சொல்றாங்கன்னா இந்த 4 ஹாப்பி ஹார்மோன் நம்மளதுல நிறைய பேருக்கு சுரக்கிறதே இல்லையா. ஏன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் டல்லா தான் இருப்போம். நம்மளும் அதாவது நம்ம மோட்டிவேஷன் கேட்கிறோம், ஆனா நமக்கு அது மோட்டிவேட் ஆக மாட்டேங்குது. நம்மளும் போய் ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்ண மாட்டோம். 2வது நம்ம யாரையும் தொட்டும் பேசுறது இல்ல. 3வது நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் சாப்பிடுறது இல்ல. எதுக்கு எடுத்தாலும் இது எனக்கு டெய்லி தோசை நைட்டானா, டெய்லி காலையிலானா இட்லி, டெய்லி எனக்கு மத்தியானம் தயிர் சாதம். இது ஒரு மாதிரி அலுப்பா இருக்கும் இல்லையா. இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு நீங்க தினமும் ஒண்ணு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் துப்பாருங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் மனுஷங்க. அண்ட் நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா நம்ம என்னமோ வேற ஒரு நீங்க ஏர்த்ல இருந்து மார்ஸுக்கு எல்லாம் ஜம்ப் ஆக மாட்டீங்க. ஜஸ்ட் நம்ம தோல் நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய உறுப்புக்கு தான் வயசாகுதே காண்டி நம்ம மனசுக்கு அது ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். இப்ப எல்லாரும் எப்படின்னா கேக்குறாங்கன்னா ஹவு யங், எவ்வளவு இளமையா இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. காண்டி ஹவு ஓல்ட் ஆர் யூன்ற ஸ்டேட்மெண்டே உடைச்சிட்டாங்க. நாங்களாம் ஓபில யாரையும் அப்படி கேட்க கூடாதுன்றது ரூல் வச்சிருக்கோம். ஹவு ஓல்ட் ஆர் யூன்னு கேட்க கூடாது, ஹவு யங் யூ ஆர்னு கேட்கும் போது 82 இயர்ஸ் யங், 97 இயர்ஸ் யங் அப்படின்னும் போது அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பியா இருக்கு. சோ ஜஸ்ட் என்ன சொல்றது, வேர்ட்ஸ் ஸ்விட்ச் பண்ற மாதிரி இட்லி தோசையில இருந்து கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு இடியாப்பம் சாப்பிடுங்க, ஒரு ராகி தோசை சாப்பிடுங்க, ஒரு ஊத்தப்பம் சாப்பிடுங்க. இதெல்லாமே நமக்கு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும். இல்ல எனக்கு நைட்டு கொஞ்சம் ஒரு புடி சாதம் சாப்பிட்டா நீங்க நல்லா இருக்கும், அந்த மாதிரியும் நீங்க கொஞ்சம் ஸ்வாப் பண்ணி சாப்பிடும் போது இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா செக்ரேட் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்க கட்டும் பழகும் எல்லாத்துக்கும். இல்லைன்னா எனக்கு தோசை இருந்தா மட்டும்தான் எனக்கு செட் ஆகும், இட்லி இருந்தா மட்டும்தான் செட் ஆகும். அதுக்கு பயந்துட்டு டிராவல் பண்ண மாட்டீங்க, அதுக்கு பயந்துட்டு வேற வீட்டுக்கும் போக மாட்டீங்க. இது எல்லாம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிசிக்கலை விட நமக்கு சைக்கலாஜிக்கலி மென்டல் ஹெல்த் நமக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால எக்ஸசைஸோட நம்மளுடைய டயட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது விஷயம் அதுதான், டயட் தான். டயட்ல நாங்க பெரியவங்களுக்கு அதிகமா சேர்த்துக்க சொல்றது சூப். கண்டிப்பா டெய்லி ஏதாவது காலையில ஒரு சூப்பா இருக்கணும், இல்ல மத்தியானம் ஒரு சூப்பா இருக்கணும். எந்த வேலைனாலும் அட்லீஸ்ட் 2 வேலை நீங்க சூப்ஸ் எடுத்துக்கிறது மேண்டேட். அதே மாதிரி சுண்டல் ஈவினிங் சாப்பிடாதீங்க, காலை உணவோட தான் சுண்டல் சாப்பிடணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் புரதச்சத்து நிறைய கிடைக்கும். ஈவினிங் சுண்டல் வேண்டாம். ஈவினிங் சுண்டல் சாப்பிட்டீங்கன்னா கேஸ் ஃபார்மேஷன் இருக்கும். அதுக்கு பயந்துட்டே நம்ம என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். அதனால காலையில இட்லியோட ஒரு நல்ல ஒரு சின்ன கட்டோரி ஒரு குலாப் ஜாமுன்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சின்ன கிண்ணம் ஃபுல்லா நீங்க அதாவது சுண்டல்லாம் வெறும் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன சுண்டல், வெறும் வெள்ளை மூக்கல்ல சுண்டல் இல்ல கருப்பு மூக்கல்ல சுண்டல். இதை தவிர சுண்டல்னா வேற தெரியவே தெரியாது. நம்ம குக்குக்கும் சரி நமக்கும் சரி சுண்டல்லாம் 2 சுண்டல் தான். வேர்க்கடலையில சுண்டல் பண்ணலாம், பச்சை பயிர சுண்டல் பண்ணலாம், வெள்ளை சோயால சுண்டல் பண்ணலாம், கடலை பருப்புல சுண்டல் பண்ணலாம், சிறுதானியங்கள்ல எல்லாம் நீங்க சுண்டல் பண்ணி சாப்பிடலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் யூடியூப்ல பாக்குறீங்கல்ல. வெள்ளை மூக்கல்ல கருப்பு மூக்கல்ல தவிர வேற என்னெல்லாம் சுண்டல் இருக்குன்றத நீங்க பாருங்க. இதுல கொஞ்சமா தேங்காய் துருவி போட்டு நீங்க சாப்பிடலாம். இல்ல வெறும் சுண்டலை வேக வைக்கும் போதே கொஞ்சம் நிறைய பூண்டு பெருங்காயம் போட்டு வேக வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த கேஸ் ஃபார்மேஷன் இருக்காது. அதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நல்லா வேக விட்டுருங்க. இப்படி அழுத்தினீங்கன்னா சுண்டல் மசியணும். அப்ப நீங்க வாயில வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தினமும் கண்டிப்பா உங்க டயட்ல சூப் இருக்கணும், அதே மாதிரி சுண்டல் கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது 3வது விஷயம் என்ன சொல்லணும்னா முளைக்கட்டின பயிறு. இந்த முளைக்கட்டின பயிருமே நீங்க வேக வச்சு சாப்பிடலாம், இல்ல இட்லி ஊத்தும் போது அந்த முளைக்கட்டின பயிரை போட்டு சாப்பிடுறது, இல்ல தோசையில போட்டு சாப்பிடுறது, இல்ல ஏதாவது காய்கறி பண்றீங்க அப்படின்னா அதுல இந்த முளைக்கட்டின பயிரை போட்டு சாப்பிடுறது மேண்டேட்டரி. இது 3வது கண்டிப்பான ஒரு விஷயம். 4வது விஷயம் தேங்காய் பால். தேங்காய் பால் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த சூப்பர் மார்க்கெட்ல விற்கிற ஸ்டோர்டு தேங்காய் பால் நான் சொல்லல, வீட்டுல எடுக்கிற தேங்காய் பால் நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிள். குட்டி குட்டியா டைம் நமக்கு ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்கும் போது நிறைய தேங்காவை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா தேங்காய் எடுத்து ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி அரைச்சு வடிகட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கோகனட் மில்க் இமீடியட்டா கிடைச்சிடும். டயபெட்டிக் பேஷண்டா இருந்தாலும் தாராளமா தேங்காய் பால் சாப்பிடலாம். அதிக கொழுப்பு சத்து இருந்தாலும் தாராளமா தேங்காய் பால் சாப்பிடலாம். ஏன்னா தேங்காய் பால்ல தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய அந்த லாரிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்ப்பு சக்தி இன்னும் அதிகரிக்கும். சோ தேங்காய் பால்ல நீங்க நான் பகல்ல சாப்பிடக்கூடாது நைட்டு சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, எப்ப வேணாலும் சாப்பிடலாம். அதை கொஞ்சம் தண்ணி ஆக்கிக்கோங்க. ரொம்ப திக்கா தேங்காய் பால் இல்லாம ரொம்ப தின்னா அதுல நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், இல்ல தேன் போட்டுக்கலாம், இல்ல
வெறும் நெய் கூட நீங்க தேங்காய் பால்ல அவல் ஊற வச்சு இல்ல இடியாப்பத்தோட ஆப்பத்தோட நீங்க கட்டாயம் சேர்த்துக்கணும் உங்களுடைய டயட்ல. அது வாரத்துக்கு 2 முறையில இருந்து 3 முறை கண்டிப்பா பண்ணிக்கோங்க. சப்போஸ் நமக்கு வந்து இந்த வயிற்றுல ஏதாவது புண்ணு இருக்கு, இல்ல பேசும்போது நமக்கு ஏதாவது பேட் பிரெத், அந்த கெட்ட ஸ்மெல் வருது, இல்ல புளிச்ச ஏப்பம் வருது அப்படின்றவங்களுக்கு இந்த தேங்காய் பால் ஒரு பெரிய நல்ல ஒரு ரிலீஃபா இருக்கும். 5வது விஷயம் வந்து நெய். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வெண்ணெய் வாங்கி நெய் காசி வச்சுக்கோங்க. இல்ல நெய்யா கிடைக்குதுனாலும் பரவாயில்ல. ஆனா அது சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உருக்கிட்டு நெய் கட்டாயம் உங்களுடைய டெய்லி நெய் சாப்பிடும். எப்படி சூப்பு, சுண்டல், முளைக்கட்டின பயிர் நம்ம டெய்லி சாப்பிட சொல்றோமோ அதே மாதிரி நெய் கண்டிப்பா சாப்பிடணும். எனக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்னா சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்ல நான் சொன்ன மாதிரி சுடு தண்ணியில கலந்துட்டு நீங்க பொறுமையா குடிச்சாலும் சரி. ஆனா கட்டாயம் நெய்யை வந்து நீங்க உங்களுடைய அன்றாட உணவு முறையில நீங்க அதை இன்க்ளூட் பண்ணிக்காம. நெக்ஸ்ட் வந்து முக்கியமா சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொட்டைகளும் விதைகளும் கண்டிப்பா வயதானவர்கள் சேர்த்துக்கணும். அதை பெரும்பாலும் நீங்க ஊற வச்சுக்கிறது பெட்டர். நைட்டே ஊற வச்சிருங்க. அதாவது எதையுமே வறுக்க வேண்டாம். இந்த சூரியகாந்தி விதை, பூசணி விதை, சப்ஜா சீட்ஸ், பிளாக் சீடுன்னு ஒண்ணு கிடைக்கும், அல்சி பவுடர்னு சொல்லுவாங்க, ஆழி விதைன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் சீடை மட்டும் தான் நீங்க பவுடர் பண்ணிக்கலாம். அது கூட வறுக்கவே வேண்டாம், டைரக்டா மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். சோ நீங்க ஏதாவது ஜூஸ் குடிக்கிறீங்க, வெஜிடபிள் ஜூஸ் குடிக்கிறீங்க, சூப்பு குடிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுல இந்த பிளாக் சீடை போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இல்ல மோரோட நீங்க மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இதுல வந்து நமக்கு அந்த மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லுவாங்க, செலீனியம், குரோமியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த நட்ஸ்லயும் சீட்ஸ்லயும் நமக்கு கிடைச்சிடும். டெய்லி 4 பாதாம், இப்ப எனக்கு ஒரு மாசம் என்னால பாதாம் தான் அஃபோர்ட் பண்ண முடியும்னா பாதாம் மட்டும் வாங்குங்க. அடுத்த மாசம் வந்து எனக்கு வால்நட்ஸ் வாங்க. ஏன்னா இந்த விதைகள் நட்ஸ் பத்தி சொன்னாலே என்ன சொல்லிடுறாங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, காஸ்ட்லியா இருக்கு அப்படின்றாங்க. ஆக்சுவலி மருந்துக்கு செலவு பண்றதுக்கு பதிலா நம்ம இந்த விஷயத்துக்கு எல்லாம் செலவு பண்ணோம் அப்படின்னா மருந்தோட லிஸ்ட்டை நம்மளால கம்மி பண்ணிட முடியும். அதாவது இப்ப மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா 5000 ரூபாய் மாசம் மருந்து செலவு வந்தா கூட ரெடி டு பே. ஆனா ஒரு 2000 ரூபாய் கொடுத்து அது பாதாமோ இல்ல அக்ரூட்டோ இல்ல வந்து பிஸ்தாவோ வாங்க சொன்னோம் அப்படின்னா அது காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மள அப்படியே கண்டிஷன் பண்ணிட்டோம், மருந்துதான் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் வந்து பைசா நிறைய இருக்கவங்க சாப்பிடுற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நம்மள மைண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. அதுக்குமே நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொண்டு போகலாம். 1 கிலோ வாங்காதீங்க, 1/4 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. 4 நாளா சாப்பிடுங்க. நம்ம ஒன்னும் அப்படியே நிறைய சாப்பிட சொல்லல. ஒரு நாளைக்கு 4, ஒரு 2 பாதாம் கூட ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், 2 அக்ரூட் சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த காஞ்ச அத்தி பழம் கிடைக்கும், ட்ரைடு ஃபிக்ஸ் கிடைக்கும், பேரிச்சம் பழம் கிடைக்கும். சோ இதை வந்து நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். லாஸ்டா சேர்த்துக்க வேண்டிய விஷயம் மோரை சாதத்துல போட்டு சாப்பிடாதீங்க. மோரை நல்லா குடிங்க. அது மழை காலமா இருந்தாலும் சரி, பனிக்காலமா இருந்தாலும் சரி. மோரை வந்து இப்போ வரப்போற மழைக்காலம் பனிக்காலமா இருந்ததுன்னா நல்லா கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு தயிரை சிலுப்பிட்டு வார்மா குடிக்கலாம். நீங்க அதுல வந்து இஞ்சி, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, இந்த ஈவன் பிளாக்சீட் பவுடர், இது எல்லாமே நம்ம வந்து போட்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி மோரை எடுத்துக்கலாம். சோ இது வந்து வயசானவங்களுக்கு டெய்லி நீங்க வந்து இதெல்லாம் இருக்கணும் உங்களுடைய டயட்ல. சூப் இருக்கணும், சுண்டல் இருக்கணும், முளைக்கட்டின பயிர் இருக்கணும், நெய், மோர், இது 5 ஐட்டம் கண்டிப்பா இருக்கணும். இதை தாண்டிதான் அந்த தேங்காய் பால், மத்த விஷயங்கள் எல்லாமே. காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க. அதே மாதிரி கோதுமை சார்ந்த பொருட்களை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதிலா கேழ்வரகு தோசை, கேழ்வரகு அடை, இல்ல பருப்பு அடை, இது எல்லாமே வந்து நமக்கு புரோட்டீன் நிறைய கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி எடுத்துக்க கூடாத விஷயங்கள் நமக்கே தெரியும். பெரும்பாலும் மைதா சார்ந்த பொருட்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட் போட்டு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பன்னு, பிஸ்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. அதுக்கு பதிலா அவல், பொரி, உடைச்ச கடலை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஸ்வாப் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் ரொம்ப மண்டக்காய்க்கு ஒரு 15 நாள், ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பிரெட் சாப்பிடலாம். இந்த ரஸ்க் சாப்பிடுறது, பிஸ்கெட் சாப்பிடுறது டெய்லி மேண்டேட்டரி அதை சாப்பிடணும்ன்ற கட்டாயம் கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம ஆர்கானிக்கா இந்த மாதிரி அவல், பொரி, நிலக்கடலை, பர்ஃபி, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சாப்பிடுறது ரொம்ப நல்லதா இருக்கும். நிறைய வந்து பழங்கள்லயும் வேக வச்ச காய்கறிகள், வெள்ளரிக்காய், இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஜீர்ணிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நான் ஃபுல்லா வெஜிடேரியனை பத்தியே சொல்லிட்டேன். நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா முட்டை கண்டிப்பா டெய்லி 2ல இருந்து 4 முட்டை வரைக்கும் கூட டெய்லியுமே சாப்பிடலாம். அதுல இந்த மஞ்சள் கரு வந்து கெட்டதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க ஆம்லேட்டாவும் சாப்பிட்டுக்கலாம், இல்ல வேக வச்ச முட்டை, காலையில 2 முட்டை, இல்ல காலையில 1 முட்டை, மத்தியானம் 2 முட்டை, அதாவது ஒரு நாளைக்கு 2ல இருந்து 4 முட்டை வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். எனக்கு செட் ஆகாதுன்னா இதை விட்டுடுங்க. அதே மாதிரி வீக்லி ட்வைஸ் நீங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம். ஒரு தடவை
தடவை மீன் சாப்பிடலாம், ஒரு தடவை மட்டன் சாப்பிடலாம், ஒரு தடவை சிக்கன் சாப்பிடலாம். அதுவுமே நமக்கு ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். உங்களாலையும் பெரும்பாலும் சாப்பிட முடியாது வயதாகும் போது. இல்ல நான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னா இந்த கை உள்ளங்கை இருக்கு பாத்தீங்களா, இந்த அளவு தான் இருக்கணும் உங்களுடைய பீசஸ். இதுக்கு மேல நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி டின்னர்ல நான்வெஜ் தொடவே தொடாதீங்க. காலையில டிஃபன்லயும் லஞ்ச்லயுமே இந்த நான்வெஜ் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டைஜஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நைட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டைஜஷன் கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும். காலையில மோஷன்லயுமே நமக்கு அது எஃபெக்டிவா அதோட எஃபெக்ட் காட்ட ஆரம்பிச்சு. லாஸ்டா உன்னோட சொல்றது என்னன்னா தண்ணி. இப்ப என்ன பயம்னா தண்ணி நிறைய குடிச்சிட்டோம் அப்படின்னா யூரின் அதிகமா போயிட்டே இருக்கு. அதுல பண்ற ஒரே தப்பு என்னன்னா நம்ம கடகடன்னு தண்ணி குடிக்கிறோம். அது ஒண்ணுதான் நம்ம பண்ற தப்பு. இந்த மாதிரி நல்லா பொறுமையா உட்காந்து, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தண்ணி கொடுத்தாங்கன்னா உட்காந்து பொறுமையா தான் தண்ணி சாப்பிடுவாங்க. இப்ப நம்மள மாதிரி நின்னுகிட்டே குடிச்சிட்டு ஓடுறது, நடக்கும் போது தண்ணி குடிக்கிறது, இல்ல சுத்தமா மறந்துட்டு அலாம் எல்லாம் வச்சு வாட்டர் ரிமைண்டர் எல்லாம் போட்டு தண்ணி குடிக்க வேண்டிய கட்டாயத்துல அப்ப இல்ல. சோ அதனால பொறுமையா மினிமம் 2.5 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் தண்ணி குடிங்க. ஏன்னா அடுத்து வரப்போற சீசன்ல நம்ம தண்ணியே குடிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தாகம்ன்றதே ஒண்ணு கிடையாது இப்போ, இல்லையா? சோ அதனால எனக்கு இப்போ இன்னொரு கான்செப்டும் இருக்குல்ல, தாகம் எடுத்தாதான் தண்ணி குடிக்கணும், பசிச்சாதான் சாப்பிடணும், அந்த மாதிரி. சோ பட் நம்மளோட உடம்பு வந்து 70% நீரால ஆனது. சோ அதுக்கு நீங்க எக்ஸ்டர்னலா கொடுக்க அதுவும் வயதாக அது குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய பிளட்டோடைய விஸ்காசிட்டி, அதாவது லிட்டர்ஸ் கம்மியாகிறத வந்து நம்ம எப்படி காம்பன்சேட் பண்ணோம்னா இந்த மாதிரி தண்ணிலாம் தண்ணி கிடையாது. நீங்க நீராகாரமா எடுத்துக்கலாம், கேரட் ஜூஸா எடுத்துக்கலாம், இல்ல வந்து நிறைய நீர் சத்து உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் சாப்பிட்டாலும் நமக்கு வாட்டர் வந்து அதை நம்மளால காம்பன்சேட் பண்ண முடியும். இதுதான் வந்து டயட் பொறுத்த வரைக்கும். சோ ஒரு வயசானவங்களை நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான டயட், நல்லா அவங்களை படுக்கையா இருந்தா கூட அவங்க பாசிவா எக்ஸசைஸ் பண்ண வச்சு நம்ம மோட்டிவேட் பண்ணணும். மூணாவது வந்து தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி சைக்கலாஜிக்கலா, அதாவது சில நேரங்கள்ல அவங்க ஐஸ்கிரீம் கேட்பாங்க, சில நேரங்கள்ல வந்து என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ, இந்த ஆல்பம் எடுத்து காட்டு, இல்ல வந்து அதே மாதிரி பழசெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாங்க, பிரசன்ட் மெமரியை மறந்துட்டு அவங்க பையன் பேரை மறந்துருக்கலாம், அவங்க வீட்டு அட்ரஸ மறந்துடுவாங்க, போன் நம்பர்ஸ் மறந்துடுவாங்க. ஆனா பழசு ஆபீஸ்ல என்ன ஃபைல் எந்த இடத்துல வச்சிருந்தாங்க, எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சாங்கன்றதுல தெளிவா சொல்லுவாங்க. இந்த மாதிரி மறதி நோய் எல்லாம் வரும்போது நம்ம பாத்துக்கிறவங்க ரொம்ப கோபமா பாத்துக்கிட்டு, இப்ப குழந்தை வந்து என்ன சொல்லுவோம், நம்ம நாளைக்கு போறதுக்கு என்ன சொல்லுவோம், நம்ம நேத்து போலாம். அப்ப நமக்கே தெரியும் அது குழந்தை, அதுக்கு நாளைக்கு சொல்றதுக்கு பதிலா நேத்துன்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் ரொம்ப ஏஜுக்கு அப்புறமா வயசானவங்களும் தாத்தா பாட்டி வந்து குழந்தைங்க மாதிரி ஆயிடுவாங்க. நம்ம ரொம்ப அவங்க கிட்ட கோவப்படக்கூடாது. மேஜரா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை தரலன்றது அவங்க ரொம்ப ஆழமா முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. நான் எல்லாம் பாத்திருக்கேன், 80 வயசுல என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுமா, நான் வேலைக்கு போய்க்கிறேன், இவங்க நம்பி இருக்கிறதுனால எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ அந்த ரெஸ்பெக்ட் வந்து அவங்களாவே நினைச்சுப்பாங்க. நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் அவங்களை பார்த்துப்போம். ஆனா அவங்களுக்கு வந்து நம்ம பேத்தி வந்து நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறா, பையன் நம்ம கிட்ட எதுவும் சொல்லாம செய்யறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்குன்றதுதான் அவங்களுடைய பெரும்பாலான பிரச்சனை. யார் வந்தாலும் என்ன மரியாதை இல்ல வீட்டுல அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம ரீஅஷ்யூர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணேன், அம்மா நான் இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் நான் இன்னைக்கு வாங்கணும். அவங்களுக்கு புரியலையோ நம்ம அதை இந்த மாதிரி பாத்துக்கிட்டீங்க, கேர்டேக்கர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. சோ எந்த ஒரு விதமான ஒரு மனக்குழப்பமும் இருக்காது. சோ நல்லா தூங்குவாங்க, நல்லாவும் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா உங்க மேல ஏதாவது கோவமா இருக்கு, வீட்டுல இருக்கிற கோவத்தை எப்படிலாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கன்னா சரியா சாப்பிட மாட்டாங்க, தண்ணியே அபியூஸ் பண்ணிப்பாங்க, தூங்க மாட்டாங்க, மாத்திரை கொடுத்தா எனக்கு இப்ப இந்த மாத்திரை வேண்டாம். ஏன்னா நான் நிறைய பேர் எல்லாம் பாத்திருக்கேன், பெட்ஷீட் கடியில பில்லோ கடியில எல்லாம் மாத்திரையை ஒழிச்சு வச்சிருப்பாங்க, அந்த பில்லோக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க மாத்திரை. நம்ம யாருக்கும் டைம் இல்ல கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு போயிருவாங்கல்ல, அந்த மாத்திரை அழகா பில்லோ கவர்ல இல்ல அவங்க வச்சிருக்க பையில போட்டு கலெக்டிவா கொண்டு வந்து காட்டுவாங்க, மாதிரி காட்டுவாங்க, நான் மாதிரியே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கோன்றத கேர்டேக்கர்ஸ் வந்து அவங்களுக்கு பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலா அவங்களை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். ரெண்டாவது அவங்களை ரொம்ப நீட்டா ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இப்ப நிறைய பாட்டிங்களுக்கு வந்து நைட்டி போடுறது பிடிக்காது, புடவை கட்டிக்கிறது ரொம்ப பிடிக்கும். முடியுன்ற பட்சத்தில் அதை நீங்க அவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ப்ராப்பரா அவங்களுக்கு ஹேர் கட் பண்றது, நெயில்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி வைக்கிறது. ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கு தெரியாம நைட்ல வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் சொரிஞ்சு பெரிய புண்ணாக்கிப்பாங்க, இல்ல தன்னைத்தானே அந்த சொரிஞ்சிக்கிறதுனால நிறைய கீரல்கள் இருக்கும் அவங்களுக்கு. அவங்கள எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிளீன் அண்ட் ட்ரிம்மா வச்சிருக்கோம். ஏன்னா கால் நகங்கள்லாம் வயதான காலத்துக்கு அப்புறம்
ரொம்ப தடிமானமாயிரும், கட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை வந்து ப்ராப்பரா அந்த பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ற பியூட்டி பார்லர்ல இருந்து நம்ம அந்த தெரபிஸ்ட கூப்பிட்டு அவங்களோட இதெல்லாத்தையும் நம்ம கிளீனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பார்க்கும்போது தே ஃபீல் சோ ஹாப்பி. நமக்கு ஏஜ் ஆகல அப்படின்றது. சில எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்காங்க, நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டுப்பாங்க, சில பாத்தீங்க கையில மருதாணி வச்சுப்பாங்க, 4ஆம் வயசுல வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வாட்ச் கட்டிக்கிட்டே தூங்குவாங்க. அதெல்லாம் நம்ம நோன்னே சொல்லக்கூடாது, நம்ம கேட்க கூடாது. நீ படுத்துட்டு இருக்கணும், உனக்கு என்னத்துக்கு வாட்ச் கழட்டுனா அது கோவம் வரும். வாட்ச் கட்டிக்கிறாங்க கட்டிக்கிட்டோம், கையில வளையல் போட்டுக்கிறாங்கன்னா போட்டுக்கிட்டோம். சோ இதெல்லாம் எப்படி இந்த குழந்தை அடம் பிடிச்சி நம்ம கிட்ட கேட்கும்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம். சோ அந்த மாதிரிதான் அந்த தாத்தா பாட்டிங்க நம்ம கிட்ட அடம் பிடிப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவங்க போக்குல போய் நீங்க அவங்கள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலி அவங்களை நீங்க, அதாவது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம அட்டெண்டர் போட்டுட்டோம், ஏசி போட்டுட்டோம், வாட்டர் பெட் கொடுத்துட்டோம், ப்ராப்பரா ரூம் கொடுத்துருக்கோம், இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன பிரச்சனை, கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும். அதை நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க, 3வது மனுஷங்க கிட்ட சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம புலம்ப விடாம நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பாத்துக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரூம்ல வந்து ப்ராப்பரான லைட்டிங் இருக்கணும். இப்ப எப்படி நம்ம பெட்ல ரெயிலிங்ஸ் போடுறோமோ அதே மாதிரி பாத்ரூம்ல கண்டிப்பா ரெயிலிங்ஸ் இருக்கணும். அதை புடிச்சுதான் அந்த தாத்தா பாட்டி எந்திரிச்சுக்கிற மாதிரி இருக்கணும். சோ இது மாதிரி உங்களுக்கே தெரியும், பட் நான் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி இதை நான் ரீகலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த பார்ஸ் இருக்கணும், பாத்ரூம்ல இருந்து எந்திரிச்சு வரும்போது தண்ணி இல்லாம பாத்துக்கணும். இந்த ஆன்டி ஸ்கிட் மேட்ஸ் எல்லாம் விக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் போட்டுக்கிறது பெட்டர். அதே மாதிரி அவங்கள வந்து மானிட்டர் பண்றதுக்கு ரூம்ல ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் பெட்டர். ஆடியோ அண்ட் வீடியோ, அவங்க ஏதாவது நைட்டு எந்திரிச்சிக்க முடியாம ஏதாவது பேனிக் அட்டாக்ல ஏதாவது பேசினா கூட நமக்கு வந்து சிக்னல்ஸ் வர்றதுக்கு அது ரொம்ப, ஏன்னா அட்வான்ஸ்டா எவ்வளவு விஷயங்கள் வந்துருச்சு. இதெல்லாம் பேசிக்கோ எனக்கு தெரிஞ்சு நேச்சுரோபதியில வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய ஹெல்தி ஏஜிங்க்கு சப்போர்ட் பண்ணும். இதை தாண்டி இப்ப அக்யூபஞ்சர் பத்தி எல்லாம் பேசினாங்க இல்லையா. சோ இப்ப பார்க்கின்சன்ஸ் இருக்கு, அதாவது கை கால் ட்ரெமர்ஸ் இருக்கு, வாயில இருந்து ஜொல்லு நிறைய வடியும், தட்டி தட்டி நடப்பாங்க. பார்க்கின்சன், டிமென்ஷியா, ஆர்த்ரைட்டிஸ், இன்சோமியாக்கெல்லாம் அக்குபஞ்சர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீட்டு பக்கத்துல நல்ல அக்யூபஞ்சர் தெரபிஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வீட்டுக்கே வந்து கூட பல்ஸ் பார்த்துட்டு அக்யூபஞ்சர் பண்ணுவாங்க. அக்யூபஞ்சர்ன்றது ஒண்ணுமே கிடையாது, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கும். அது இல்லாம பஞ்சபூதத்தால நம்ம உடம்பு ஆகப்பெற்றது. அந்த பஞ்சபூதத்தோட சக்தி வந்து ஏதாவது ஒண்ணு ஜாஸ்தியாயிடும் இல்ல ரொம்ப கம்மியாயிடும். இந்த மாதிரி இந்த ஊசியில நம்ம குத்தும் போது அந்த எனர்ஜியை நம்ம எய்தர் ஆக்டிவேட்டும் பண்ணலாம், அதிகமா இருந்ததுன்னா நம்மளால குறைச்சும் கொடுக்க முடியும். அது வந்து அந்த அக்குபஞ்சர் பண்றவங்களுக்கு பல்ஸ் பார்த்துட்டு நீடல் போட முடியும். சோ இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிவ் தெரப்பி, அதாவது பிசியோதெரப்பி தாண்டி அக்யூபஞ்சர் வயதானவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். லோக்கல் மசாஜ், காலுக்கு மட்டும் நல்ல எண்ணெய் போட்டு ஆயுர்வேதா மசாஜ் தெரபிஸ்ட் இருந்தாங்கன்னா நல்ல மசாஜஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு. எக்ஸப்ஷனல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் ரிலேட்டட், அதாவது ஸ்டண்ட் வச்சிருக்காங்க, பைபாஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும் காலுக்கு மசாஜஸ் நாங்க வேண்டாம்னு சொல்லுவோம். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன ரத்த கட்டு இருந்தது, பிளட் கிளாட் இருந்ததுன்னா மசாஜ் பண்ணும்போது அது நம்மளே அதை மேல அனுப்புற மாதிரியான ஒரு கட்டாயம் வந்துடும். அது ஏதாவது ஒரு நல்ல மருத்துவரை கேட்டுட்டு டிவிடி எதுவும் டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இல்ல, கால் வந்து டாப்லர்ல வந்து கிளீனா தான் இருக்குன்னா நீங்க மசாஜஸ் எடுக்கணும். ஹார்ட் பேஷண்ட்ஸ் மட்டும் மசாஜஸ் வேண்டாம், மத்தபடி ஹார்ட்ல எந்த ப்ராப்ளம் இல்லை, பிபி தான் இருக்குன்னா நீங்க எடுத்துக்கலாம். ஹார்ட்ல பெரிய ப்ராப்ளம் இருக்குன்றவங்களுக்கு மசாஜஸ் வேண்டாம். சோ மசாஜஸ், அக்குபஞ்சர், அதே மாதிரி படுத்துக்கிட்டே நிறைய தியான பயிற்சி பண்ணலாம், மூச்சு பயிற்சி அவங்களை பழக்கம் பண்ணலாம். சோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து ஒரு ஹெல்தி ஏஜிங்கா இருக்கும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.